ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மன மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் அநேக காரியங்களில் தோய்ந்து போனவர்களாய் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுறீங்க இல்லையா? இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க, நீங்கள் தோய்ந்து போகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னென்ன காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த காரியத்திற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியா 31 அதிகாரம் 12 வசனம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சைரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாரும் உன்னுடைய சமூகத்திற்கு நேராக கடந்து ஓடி வருவாங்க. ஆண்டவர் இவர்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இவர்களுக்கு எந்தெந்த நன்மைகளை செய்திருக்கிறார், அந்த ஆண்டவரை நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிற நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கீங்க. எங்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் கூனி குறுகி நின்றீங்களோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தது நிமித்தம் உங்களுடைய உள்ளம் உடைந்து போய் பேசப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் அற்புதத்தை செயல்படுத்த போகிறார். எந்த நாவுகளெல்லாம் உங்களை குறித்து பேசினதோ, நிந்தித்ததோ, அவமானப்படுத்தினதோ, அந்த நாவுகள் எல்லாம் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் நன்மையானதை செய்திருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே நீங்கள் பெற்ற நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக, அவர்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக, அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு நேராக அவர்கள் ஓடி வருவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், இன்னும் என் வாழ்க்கையில் நீர் நடத்தலையேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட்டு கலங்குகிறாயா? நீ கலங்குகிற காரியம் இனி சம்பவிப்பதே இல்லை. ஏன்னா உன் ஆத்துமா இனி தோய்ந்து போவதே இல்லை. ஏன்னா நீ செழிப்புக்குள்ளாக கடந்து வந்து விட்டாய். இவ்வளோ நாட்களும் செழிப்பு இல்லாமல் வறண்ட நிலமாய் இருந்த உன் வாழ்க்கை இந்த நாளிலே செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதல்லவா? இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்து ஜெபித்திருக்கிறீங்க இல்லையா? ஜெபித்து சோர்ந்து போனீங்களா? இன்றைக்கு அந்த காரியங்களிலே தேவன் உங்களுக்கு ஒரு செழிப்பை கொடுக்க போகிறார். இனி நீங்கள் சோர்ந்து போவதே இல்லை. இனி நான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக சொல்லும்படியாக, நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்கள் உங்களிடத்தில் கடந்து வர போகிறாங்க. கவலைப்படாதீங்க. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா நன்மையானதை இந்த நாளில் சுதந்திரித்து கொள்ள போகிறாங்கப்பா. எந்த காரியத்திலும் இவங்க சோர்ந்து போவதே இல்லை, இவங்க சோர்ந்து போவதே இல்லைப்பா. இந்த நாளில் நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்று கொள்ளும்போது இவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அந்த நன்மைக்காக ஆண்டவரே இவர்களிடத்தில் ஓடி வருவார்களப்பா. ஆண்டவர் இவர்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதமான தேவனை நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடி வருகிற நாட்களுக்குள்ளாக அப்பா நீர் வைத்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க போகிறீர், எல்லா குறைகளையும் நிறைவாக்க போகிறீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.